எனக்கு தேவையானது நிச்சயம் தவறாமல் எனக்கு கிடைத்தே தீரும் என்று மனதிற்குள் மந்திரம் போல சொல். என் மீது சத்தியமாக சொல்கின்றேன், இன்னும் 10 நிமிடத்தில் மிகப்பெரிய அதிர்ஷ்டம் உன்னை தேடி வரும். காரணம் இல்லாமல் நான் யாரையும் தேடி வருவதில்லை. காரணத்தோடு தான் அனைத்தும் இங்கு நடக்கின்றது. எனக்கு தேவையில்லாதது வராது, தேவையானது தவறாது என்று உன் மனதில் ஒரு அமைதியையும் சமநிலையையும் எப்பொழுதும் உருவாக்கிக்கொள். பிறருக்கு நீ உதவ தொடங்கும் பொழுது உன்னுடைய மனம் சில ஆசைகளை குறைத்து கொள்ளும், பிறருடைய நலனில் கவனம் கொள்ளும். அந்த நேரத்தில் வருகின்ற அந்த ஆனந்தம் எந்த விதத்திலும் உனக்கு குறையாமல் இருக்கும். எதிர்மறை எண்ணங்களை கூட ஒடுக்க வேண்டியதில்லை, அவற்றை கவனிக்க வேண்டும். இப்பொழுது உன் மனம் என்ன நினைக்கின்றது என்று உன்னிடம் கேள். மனம் விழிப்புணர்வோடு பார்க்கப்பட்டால் அது தவறான பாதையில் செல்ல முடியாது. அந்த கவனிப்பு தான் கட்டுப்பாடாக மாற வேண்டும். உண்மையையும் கற்பனையையும் வேறுபடுத்த தெரிந்து கொள். நம் மனம் பல வேடிக்கை நாடகங்களை நடத்துகின்றது. நாளை ஏதாவது கெட்டது நடந்து விடுமோ என்கின்ற அந்த எதிர்மறை எண்ணங்கள் கற்பனையாக சில சமயம் நம்முடைய மனதில் எழுகின்றது. ஆனால் ஒவ்வொரு எண்ணத்திற்கும் முன்னாலும் கேட்க வேண்டியது, இது உண்மையா அல்லது நாம உருவாக்கி கொள்கின்ற கற்பனையா? இப்படி நீ கேட்கின்ற அந்த கேள்வி உனக்குள் ஒரு தெளிவை கொடுக்கும். தேவையற்ற சிந்தனைகள் உருவாகும் பொழுது இறைவனை நினைக்க தவறாதே. நாம் கேட்கக்கூடிய விஷயங்களும் பார்க்கக்கூடிய விஷயங்களிலும் எந்த எதிர்மறை இருக்கின்றதா, வன்முறை இருக்கின்றதா, குறை கூறப்படுகின்றதா என்று எல்லாம் கவனிப்பது முக்கியம். அது சில எதிர்மறையான விஷயங்களை தவிர்க்கத்தான் உதவும். நான் பாதுகாப்பாக இருக்கின்றேன், எல்லாம் நன்மையாக நடக்கின்றது, எனக்கு இறைவன் துணை உண்டு என்பதை தினம்தோறும் சொல். எதிர்மறை எண்ணங்களினுடைய அடிப்படை பயம். பயம் வந்தால் அந்த பயத்தை அடியோடு விட்டுவிட்டு அந்த பயம் உன்னை வலிமையாக்க வேண்டுமே தவிர ஒரு பொழுதும் பின்னுக்கு தள்ளக்கூடாது. இறைவனுடைய நாமம்தான் மனதிற்கு குளிர்ச்சியை தருகின்ற மருந்து. உனக்கு சில வேதனைகள் இருக்கின்றது, சில வலிகள் இருக்கின்றது, உன் மனதோடு நீ போராடி கொண்டிருக்கின்றாய். இதற்கெல்லாம் ஒரே மருந்து இறைவனுடைய நாமத்தை சொல்வது. ஓம் கணபதியே போற்றி என்று தினம்தோறும் சொல்லிப்பார், வரக்கூடிய மாற்றங்கள் என்னவென்று. மிக பெரிய அதிர்ஷ்டம் உன்னை தேடி வரப்போகின்றது 10 நிமிடத்தில் என்று சொல்லி இருக்கின்றேன். அதை முழுமையாக உன் மனம் நம்பும் பட்சத்தில் தானாக வரும் என்பது உண்மை. ஒரு குடம் பாலில் ஒரு துளி விஷம் கலந்தாலும் அது நஞ்சாக மாறிவிடுகின்றது. அது போலதான் மனம் நிறைய நம்பிக்கை இருந்தாலும் ஒரு துளி சந்தேகம் அங்கு வந்து விட்டால் அந்த நன்மை காணாமல் போய்விடுகின்றது. உன் மனம் எப்பொழுதும் எதற்கும் கலங்காமல் உனக்கு நல்லது மட்டும்தான் நடந்து கொண்டிருக்கின்றது என்பதை தெளிவாக ஆழமாக பதித்து வைத்து கொண்டால் உன் உடலும் மனமும் சுறுசுறுப்பாக மாறிவிடும். உன் மனதை தானாக அது தெளிவாக்கிவிடும். எதிர்மறை எண்ணங்களை அழித்து நேர்மறை எண்ணங்களை பெருக்க உதவும். உன்னால் முடியாது என்று யார் சொன்னாலும் நம்பாதே. என்னால் முடியாது என்று உன்னை நீயே குறைத்தும் கொள்ளாதே. இறைவன் என்னோடு இருக்கின்றார், அனைத்தும் சாத்தியமாகும் என்ற நம்பிக்கையோடு இரு. பேரதிர்ஷ்டமே இப்பொழுது உன்னை தேடி வரப்போகின்றது. நல்லது நடக்கும்.